வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசனுடைய வீடு சவுத் போக்கூரில் ஒரு முக்கியமான அடையாளமாக திகழ்ந்த வீடு. பல முறை அந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் சென்றது உண்டு. அந்த வீட்டை அவர் நடிகரானவுடன் ஆங்கிலேய அதிகாரியிடம் விலைக்கு வாங்கி கட்டப்பட்ட வீடு. இன்றைக்கு அந்த வீட்டை ஏலம் விடப் போகிறார்கள், ஜப்தி செய்ய போகிறார்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி சிவாஜியின் மூத்த முதல்வர் ராம்குமார், அவர் இதில் படித்தார், சைனீஸ் ஸ்கூலில் படித்தார். எங்கள் வயசு தான் அவருக்கு. அதே நேரத்தில் சைனீஸ் ஸ்கூலில் நான் படிக்கிறதுக்கு போகும்போது இவர் பேர் அதில் இருந்தது. ராம்குமார் சைனீஸ் ஸ்கூலில் படித்தாப்புல, அது ஆர்மி ஸ்கூல். அவருடைய புதல்வர் துஷ்யந்த் கடன் வாங்கினதுக்கு அந்த வீட்டை ஜப்தி செய்யணும்னு சொன்னது வேதனைப்படுத்துகின்றது. எத்தனை தலைவர்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, அது மட்டும் இந்திரா காந்தி, இவர் VP சிங் போன்ற தலைவர்கள்லாம் வந்த வீடு. அவர் திமுகவில் இருந்தார் சிவாஜி கணேசன். திருப்பதிக்கு போனதுனால அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. நீக்கிய பின் அவர் காங்கிரஸில் சேர்றாரு. பிறகு காங்கிரஸ் பிளவாகுது. காமராஜர் கூட சேர்ந்து ஸ்தாபன காங்கிரஸில் இருக்கிறார். எங்களோடு பயணம் செய்தவர் அரசியலில். அதுபோல் நடிப்புத்துறையிலும் அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய சினிமா துறையின் அடையாளம். அதே மாதிரி அவர் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும்போது, எகிப்து, அமெரிக்காவுக்கு சொல்லும்போது பல்வேறு பட்டங்களை கொடுத்தார்கள். அது மாதிரி பிரான்ஸ் நாடு செவாலியர் பட்டம் கொடுத்தது. அவருடைய படங்கள் ரஷ்ய திரைப்பட விழாவில் கொண்டாடப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் அவரை பற்றி சீரும் சிறப்பை சொல்லலாம். அப்படிப்பட்ட மனிதர் வேண்டி விரும்பி கண் முன்னாடி கட்டிய அந்த வீட்டை இன்றைக்கு ஜப்தி என்று சொல்லும்போது வேதனை அடைகின்றது. அதை பார்த்துவிட்டு இந்த அரசாங்கங்களும் அதை காப்பாற்ற தயாராக வரவில்லை. அரசாங்கம் சொல்லணுமா இல்லையா? சிவாஜி கணேசனுக்கு உங்களுக்கு தெரியும், மணிமண்டபம் கட்டினாங்க. இப்போ அவர் கட்டின வீடே இந்த மாதிரி போகும்போது எப்படி ஆச்சு, ஏதாச்சு? அது சிவாஜி வீடு பாதுகாக்கப்படணும்னு யாருக்கும் அந்த அக்கறை இல்லை. ஒரு அறிக்கை, எந்த அறிக்கையும், ஒரு கண்டன அறிக்கை, யார் அறிக்கையும் வரவில்லையே. அதே சிவாஜி கணேசன் வீட்டுக்கு எல்லா தலைவரும், இன்னைக்குள்ள தலைவர் அத்தனை பேரும் போயிருக்காங்கல்ல. முதலமைச்சர்லேருந்து அத்தனை தலைவர்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கு நெருக்கம் போயிருக்காங்க. சிவாஜி கணேசன் வீட்டுக்கு உடனே நெடுமாறோட போனது உண்டு. பல நேரங்களில் ஸ்தாபன காங்கிரஸில் தலைவர்களாக இருந்தவர்கள் உண்டு. தஞ்சை ராமமூர்த்தி அடிக்கடி அங்கே போவார், அவரோடு சென்றது உண்டு. சிவாஜி கணேசன் வீட்டில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த சவுத் போக்கரோட அந்த தெரு, அந்த முடிகிற இடத்துல அந்த கோவிலில் போய் கும்பிட்டுட்டு கணேசன் அவர் பேர்னால ஒரு பிள்ளையார் கோவில் வச்சுருந்தார். பல ரசிகர்கள் அந்த நேரத்துக்கு கரெக்டாக சிவாஜி வருவாருன்னு அந்த வீட்டில் காத்திருப்பாங்க. அன்னைக்கு சிவாஜி ரசிகர் மன்றம் பெருவாரியாக இருந்தது. அப்படியாக தான் சிவாஜி ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தார். பிறகு ஸ்தாபன காங்கிரஸ்லேருந்து வெளியேறி மூப்பனாருக்கு அவருக்கு பிடிக்கவில்லை. எங்களை மாதிரி அவர் மூப்பனார் ஆதரவாளர், நெடுமாறனுக்கு ஆதரவாக இல்லை. தளபதி சண்முகமும் ராஜசேகரும் நெடுமாறனுக்கு எதிராக தான் மதுரையில் இருந்தாங்க. மூப்பனார் ஆதரித்தார். பிறகு மூப்பனாரை விருப்பம் இல்லாமல் பிறகு தனியாக ஜனதா கட்சிக்கு வந்தார். VP சிங் காலத்தில் ஜனதா தள் இருந்தார். VP சிங் பிரதமராக இருக்கும்போது மாநில தலைவராக, தமிழகத்தின் மாநில தலைவராக இருந்தார். பிறகு 89 தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஜானகி அம்மையார் அணியில் போட்டியிட்டார். பிறகு அவர் இறந்து கிட்டத்தட்ட இப்போ 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது. அந்த வீடு இன்றைக்கு ஜப்தி என்று வரும்பொழுது, அது ஏலத்துக்கென்று வரும்பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இது எப்படி கவனிக்க வேண்டாமா நீதிமன்றமும்? சரி, அந்த வீடு யார் பேரில் இப்போ இருக்குது? அவர் ராம்குமார் பையன் துஷ்யந்த் வாங்கிறார். துஷ்யந்துக்கும் அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இல்லையே. இப்படி இருப்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு தீர்ப்பு சொல்லணுமா வேணுமா? நான் தீர்ப்பை விமர்சிக்கலை. இது ஒரு கவலையான விஷயம் என்பதற்காக பதிவு செய்ய, சிவாஜி கணேசன் நடிப்பிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் அதே மாதிரி தாராளமாக சென்னையில் அடிக்கடி மழை பெய்து வெள்ளக்காடாகும்போது அவர் வீட்டிலேருந்து சமைத்த உணவுகள் ஏழை சாலைகள் கொடுத்ததும், அதே மாதிரி எங்கள் ஊர் எட்டயபுரத்தில் பாரதி மண்டபம் கட்ட அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அது மட்டுமல்ல கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை வைத்தது, இப்படியெல்லாம் பொதுத்தளத்தில் பல்வேறு பணிகளை ஆற்றியவர் சிவாஜி கணேசன். நடிகர் மட்டுமில்லாமல் அரசியல் வாழ்வு, தமிழகத்தின் நலன், தமிழக தலைவர்களை கௌரவப்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு மாமனிதராக இருந்த நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசனுடைய வீடு இன்றைக்கு அவர் விரும்பி வேண்டி கட்டிய வீடு கையை விட்டு போகுது என்றால் வேதனைப்படுத்துகிறது என்பதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.
சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.